நீ எதையும் மேய்க்கலாம், அது மேய்ஞ்சிட்டு வரும். பால் எந்திரத்தில் எப்படி கறக்கிறேன், நீ கூட நின்னா போதும். ஆட்டுப்பால் அதுக்கான தொழிற்சாலை கற்பனை பண்ணி பாரு. இப்படி நம்ம ஊர்ல இப்படி தொழிற்சாலை பனை சார்ந்து, தென்னை சார்ந்து, வாழை சார்ந்து, கரும்பு சார்ந்து, பருத்தி சார்ந்து அங்கங்க தொழிற்சாலை இருந்தா வேலை இல்லைன்னு சொல்லுக்கு வேலை இருக்க மாட்டா தம்பி. ஆட்டுப்பால்ல பாலாடை கட்டி அதை என்ன பண்ற அமெரிக்கா பவுடர் பண்ணிக்கிறான், மாவு மாதிரி ஆக்கி டப்பால அடைச்சு அதை சந்தைப்படுத்துது. நம்ம எப்படி வேணாலும் சந்தைப்படுத்தலாம். இப்படி போத்தல் அடைச்சு பாலை அப்படியே எடுத்து பதப்படுத்தி வைக்க குளிரூட்டப்பட்ட கிடங்கு தயார் பண்ணிடுறேன். குளிரூட்டப்பட்ட எப்பவுமே அதுல குளிரூட்டப்பட்ட கிடங்கு இருக்கும். அதுல பால் பத்திரமாக கெடாமல் சேமிக்கப்படும். ஒரு சொட்டு கலப்படம் இருக்காது. நீ நம்பி சாப்பிடலாம். இப்ப தாயின் மார்ல கலப்படம் வந்துருச்சு. ஏன்னா உன் தண்ணியில யுரேனியம் கலந்ததுனால தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு. ஆனால் அண்ணன் வந்த பிறகு தாய்ப்பாலையும் நஞ்சாக விட மாட்டேன், இந்த பாலையும் விஷமாக விட மாட்டேன். பால் பொடி பாரு, ஆட்டுப்பால் பொடி கிலோ கொஞ்சம் பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி 5600 ரூபாய் ஆட்டுப்பால் பொடி. இது விக்குது. முக்கியமா இது பொடி பண்ணி விற்கலாம் மற்ற நாடுகள்ல. போங்க, ஆட்டுக்கறி அது சந்தை. ஆட்டுக்கறி உனக்கு தெரியும் அது எவ்வளவு போகணும். ரம்ஜான் தீபாவளினா எத்தனை ஆடுகள், 5 கோடி 10 கோடிக்கு ஒரு சந்தையில கலிபோர்னியா போங்க. மாநிலத்தில் இருக்கிற இது என் தம்பி அர்ஜுன் அமெரிக்கால இருக்காப்ல, நம்ம கட்சியில தான் இருக்காரு. அவரு ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் படம் எடுத்து இங்க இப்படி இருக்குன்னு உங்களுக்கு அனுப்புறாரு. நீங்க நம்பணும். என் தம்பி என்ன சொல்றாரு பாருங்க. அமெரிக்கால கலிபோர்னியா 160 ஏக்கர்ல ஒரு ஆட்டு பண்ணை. இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஆடுகளா இருக்கு இல்லையா? மலையின் மீது ஆடுகள் மேய்கின்றது. மேய்ச்சல் நிலங்கள் ஏன் முக்கியம் அப்படின்னு சீமானா ஆடு பாடு மாநாடு ஒண்ணு நடத்தினாங்க. அதை பற்றி நிறைய விமர்சனம் வந்துச்சு. அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு தான் இந்த காணொலி. பெண் ஆடுகள் கிட்ட இருந்து பாலை கறந்து அதை அவங்க சீஸா மாத்தி இங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இதே பண்ணையில உருவாக்குன எல்லாமே இருக்கு. இது ஆட்டுப்பால்ல உருவாக்கப்பட்ட ஒரு பாலாடை கட்டி, இதுவும் ஆட்டுப்பால்ல உருவாக்கப்பட்ட ஒரு பாலாடை கட்டி. இது தேன், காட்டு தேன். இது மாட்டுப்பால்ல இருந்து உருவாக்கப்பட்ட பாலாடை கட்டி. இது பாத்தீங்க அப்படின்னா ஆடு, மாடு, செம்மறி ஆடு 3 பால்களை சேர்த்து பாலாடை கட்டி உருவாக்கி இருக்காங்க. கேட்ட இப்ப எதற்காக இந்த மாதிரி மேய்ச்சல் நிலங்களை வச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னு அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஆடு மாடு அப்படின்னாலே புல் தான் மேயணும், வேற எதுவும் இந்த சோயா தீவனம் இதெல்லாம் போடக்கூடாது. புல்லுல மேயிறப்ப அது தர பால் வேறு ஒரு சுவையில இருக்கு. அப்ப அந்த பால்ல இருந்து நாங்க இந்த மாதிரி பாலாடை கட்டி பண்றப்ப அதோட சுவையும் அதோட தரமும் வேற மாதிரி இருக்குன்னு